வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக ஆழமான தேடலுக்கு போக போறோம். உங்க காதுகள்ல விழற இந்த உரையாடல் உங்கள இந்த உலக நாடகத்தோட மையத்துக்கே கூட்டிட்டு போக போகுது. ஆமா, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயணம். நாம தினமும் பலமுறை கேட்கிற பயன்படுத்துற ஓம் சாந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு கடவுளை கூப்பிடுறதோ இல்ல உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்யறதோ அர்த்தம் இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா அது ஒரு கோரிக்கையோ அழைப்போ கிடையாது. நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படிங்கிற ஆழமான பிரகடனம் அது. இன்னைக்கு நம்ம கைகள்ல இருக்கிறது 14/03/2026 நாளிட்ட பிராத முரளி அப்படிங்கிற ஒரு ஆவணம். இந்த ஆவணத்தை நீங்க மேலோட்டமா படிச்சா ஏதோ சில தத்துவங்களோட தொகுப்பு போல தோணலாம். ஆனா அதோட ஆழம் ரொம்ப அதிகம் இல்லையா? கண்டிப்பா. நீங்க தொடர்ந்து இந்த ஆன்மீக விஷயங்களை அலசுறவரா இருந்தா உங்களுக்கு புரியும். இது மனித உளவியலோட அடிவேர தொடும் ஒரு ப்ளூ பிரிண்ட். சரி, இத நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த தேடலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நிஜமான ராஜயோகம்னா என்ன? இந்த மாபெரும் கல்ப விருட்சத்துல உங்களோட சரியான இடம் எது? அப்புறம் ஒரு ஆன்மீக பள்ளிக்கூடத்துல எப்படி 33 மார்க் எடுத்தா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நுட்பமான அறிவியலை உங்களுக்கு விளக்குவதுதான். அந்த 33 மார்க் விஷயம் ரொம்பவே விசித்திரமா இருக்கும் கேக்குறதுக்கு. ஆமா. உலகமே ஒரு நாடகம்னா நம்மளோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் என்ன அப்படிங்கறத தேடலாம். முதல்ல இந்த ஆவணத்துல பரமாத்மாவை ஒரு நம்பர் 1 நடிகர் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது ஒரு சாதாரண உருவகம் கிடையாது. அவர் இந்த நாடகத்தோட ஆதி, இடை, அந்தம் முழுவதையும் அறிந்தவர். ஆனா அவர் எப்போதுமே மேடையில் இருக்கிறது கிடையாது. ஒரு நிமிஷம். அந்த எப்போதுமே மேடையில் இருப்பதில்லை அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. நாம எல்லாரும் நடிகர்கள், பிறப்பு இறப்புன்னு தொடர்ந்து மேடையில நடிச்சுட்டே இருக்கோம். ஆனா இந்த நம்பர் 1 நடிகர் மட்டும் சங்கம யுகத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டுமே மேடைக்கு வராருன்னு நான் ஆவணம் சொல்லுது. கரெக்ட். சங்கம யுகம் எனப்படும் கன்ஃப்ளூயன்ஸ் ஏஜ்ல மட்டும்தான் அவர் வராரு. இத நான் ஒரு திரைப்பட இயக்குனரோட ஒப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான படத்தை இயக்குற டைரக்டர் கிளைமாக்ஸ் காட்சியில மட்டும் தனக்கு சொந்தமில்லாத ஒரு கெட்டப்ல நடிச்சிட்டு போவார் இல்லையா? அது மாதிரி இருக்கு. வாவ்! ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. ஆமாம், அவருக்கு சொந்தமா ஒரு உடல் கிடையாது. அதனால தான் பிரம்மா அப்படிங்கிற ஒரு மனித உடல்ல பிரவேசிக்கிறாருன்னு முரளி சொல்லுது. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏன் இந்த சிக்கலான வழிமுறை? அதாவது நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னா, அவர்தான் சுப்ரீம் பவர் ஆச்சே. மேலிருந்து கொண்டே ஒரு மேஜிக் மாதிரி எல்லாத்தையும் சரி செய்து விட முடியாதா? எதுக்காக ஒரு மனித உடல்ல பிரவேசித்து இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட திரும்பவும் ஞாபகப்படுத்தணும்? இது மிக முக்கியமான ஒரு தர்க்கம். மேலிருந்து கொண்டே ஒரு மேஜிக் போல அனைத்தையும் மாத்திட முடியும்னா, இந்த உலக நாடகத்தோட அடிப்படை விதியான கர்ம விதி அடிபட்டு போயிடும். ஓஹோ, கர்ம விதிய மீற முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா. மனித ஆத்மாக்கள் பல பிறவிகளா இந்த உடல்ல வாழ்ந்து, நான் ஒரு உடல் அப்படிங்கிற நினைப்பிலேயே ஆழமா வேரூன்றி விட்டார்கள். அவங்களோட உண்மையான, தூய்மையான அடையாளம் முற்றிலுமா மறக்கப்பட்டுடுச்சு. இததான் பதித் நிலை, அதாவது மாசடைந்த நிலை அப்படின்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதன் தன்னோட அடையாளத்தை முழுசா மறந்து ஒரு மாயையில இருக்கும்போது அவனுக்கு புரியும் மொழியில அவனுக்கு புரியும் தளத்துல இறங்கி வந்துதான் உண்மையை உணர்த்த முடியும். ம், அப்போதான் அது ஒரு நேரடி உரையாடலா இருக்கும். ஆமா. அதனால பரமாத்மா பிரம்மாவோட உடல்ல பிரவேசிச்சு ஒலிகள் மூலமா அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட ஆத்மாக்களுக்கு நினைவூட்டிறார். இததான் பதிக்பாவன் செயல்பாடுன்னு ஆவணம் ரொம்ப தெளிவா விளக்குது. அப்போ இது எந்த மேஜிக்கும் இல்ல. ஆத்மாக்கள் தங்களை தாங்களே உணரும்படி செய்யற ஒரு விழிப்புணர்வு பயிற்சி. மிகச்சரி. சரி, அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் திரும்பவும் கையில வாங்கின பிறகு அது எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற கேள்வி வருது. முரளியில யோகம் பத்தி ஒரு விவாதத்திற்குரிய ஒப்பீடு கொடுத்திருக்காங்க. ஆமா. நிவிருத்தி மார்க்கத்தைச் சேர்ந்த சந்நியாசிகள் சொல்லித்தரும் உடல் சார்ந்த யோகத்தையும் உண்மையான ராஜ யோகத்தையும் இது வேறுபடுத்துது. சன்னியாசிகள் பிரம்ம தத்துவத்தோட இணைய சொல்றாங்க. ஆனா பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது ஆத்மாக்கள் வசிக்கிற இடம் மட்டுமே. அது சுப்ரீம் ஆத்மா கிடையாதுன்னு ஆவணம் ஆணித்தரமா மறுக்குதே. உண்மைதான். இத விளக்கறதுக்காக கோபி சந்திரராஜாவோட கதையை ஒரு உதாரணமா காட்டுறாங்க. அவர் தன்னுடைய பெரிய ராஜ்யத்தையே விட்டுட்டு காட்டுக்கு சென்று சந்நியாசம் மேற்கொண்டார் இல்லையா? ஆமா. முரளி இங்க எழுப்பும் கேள்வி ரொம்ப ஷார்ப்பானது. ராஜ்யத்தையும் குடும்ப பொறுப்புகளையும் விட்டுட்டு ஓடுற ஒருவரால எப்படி ராஜயோகத்தை கத்துக் கொடுக்க முடியும்? கரெக்ட். ராஜயோகம்னா ராஜாக்களை போல வாழ்வதுன்னு அர்த்தம். ஆமா. தனது சொந்த புலன்களையும் மனதையும் அடக்கியாலும் சக்கரவர்த்தியா இருக்கிறது தான் ராஜயோகம். காட்டுக்குள்ள போயிட்டு எந்த பொறுப்பும் இல்லாம தனிவையில வாழ்றது உண்மையான சவால் கிடையாது. அது ஒரு வகையில தப்பிச்சு ஓடுறது தான். நிச்சயமா.
உண்மையான ராஜயோகம் அப்படிங்கிறது கைகள் வேலையில் இருக்கட்டும், இதயம் இறைவனிடம் இருக்கட்டும் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில இயங்குறது. ஒரு நிமிஷம், இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இத நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா, அதாவது நடைமுறை சிக்கல்களோடு பொருத்தி பார்க்கணும். சரி, எப்படி பாப்பீங்க? கைகள் வேலையில் இருக்கட்டும், இதயம் இறைவனிடம் இருக்கட்டும் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆனா இன்றைய நவீன உலகத்துல இதை எப்படி ஃபாலோ பண்றது? எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு கம்ப்யூட்டர்ல பின்னணியில, அதாவது பேக்ரவுண்ட்ல ஒரு கனமான அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திரையில நாம வேற வேலைகளை செய்யற மாதிரி இருக்கு. நல்ல ஒப்பீடு. ஒரு பக்கம் குடும்பம், வேலை, பொருளாதாரம்னு கிரகஸ்த விவகாரங்களை கவனிச்சுக்கிட்டு அதே நேரத்துல மனச சுப்ரீம் ஆத்மா கிட்ட லைக்க செய்யறது மூளைக்கு கூடுதல் சுமை இல்லையா? அந்த பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் நம்ம எனர்ஜியை மொத்தமா உறிஞ்சிராதா? நீங்க கேக்குற சந்தேகம் 100% நியாயமானது. சாதாரணமா ஒரு பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் பேட்டரிய உறிஞ்சும்னு தான் நாம நினைப்போம். ஆனா ஆன்மீக அறிவியல்ல இதோட மெக்கானிசம் நேர்மாறானது. நேர்மாறானதா? நிஜமாவா? ஆமா. உங்களோட அன்றாட பொறுப்புகள், மன அழுத்தங்கள், வேலைப்பழு இதெல்லாம் தான் உங்க ஆத்மாவோட எனர்ஜியை உறிஞ்சும் அப்ளிகேஷன்கள். ஓ, உலகியல் விஷயங்கள் தான் எனர்ஜி எடுக்குது. கரெக்ட். ராஜயோகம் அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் வந்து உங்க பேட்டரிய உறிஞ்சுறதில்ல. அது ஒரு சார்ஜர் மாதிரி செயல்படுது. வாவ், அது ஒரு சார்ஜர். இத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சுப்ரீம் ஆத்மாவோட தொடர்பு கொள்ளும்போது அது உங்களுக்கு ஒரு அசாதாரணமான நிலைத்தன்மையை தருது. முரளி இததான் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. நீங்க காட்டுக்கு போக வேண்டியதில்ல. குழந்தைங்கள வளர்க்கணும், வியாபாரம் செய்யணும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பற்றற்ற நிலை, அதாவது டிட்டாச்மெண்ட் இருக்கணும். ஆமா. தாமரை இலை தண்ணீர் மாதிரி செயல்படும்போது எந்த உலகியல் சவாலும் உங்களை சோர்வடைய செய்யாது. அது உங்களை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த விளக்கத்துல தான் மிகப்பெரிய சூட்சுமம் இருக்கு. ராஜயோகம் அப்படிங்கிறது பேட்டரிய உறிஞ்சும் ஆப் இல்ல, அது நம்மள சார்ஜ் செய்யும் பிளக் பாயிண்ட். மிக சரியான புரிதல். சரி, நாம முழுமையா சார்ஜ் ஆயிட்டோமா அப்படிங்கறத எப்படி அளவிடுறது? எந்த ஒரு பள்ளிக்கூடமா இருந்தாலும் அங்க ஒரு பரீட்சையும் மதிப்பெண் முறையும் இருக்குமே. இந்த முரளியில இருக்கிற அந்த ரேங்கிங் சிஸ்டம் பத்தி படிக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ஆமா. ஆன்மீகத்துல கூட 33 மார்க் எடுத்தா பாஸ், அதற்கு குறைஞ்சா ஃபெயில்னு ஒரு கராரான அளவுகோல் இருக்கு. இது எப்படி வேலை செய்யுது? முழுமையா தேர்ச்சி பெறாதவங்க சந்திர வம்சத்துல பிறப்பாங்கனும், 100% தேர்ச்சி பெற்றவங்க சூரிய வம்சத்துல வருவாங்கன்னு சொல்றாங்களே. ஒரு ஆன்மீக தேடல்ல இப்படி ரேங்க் போடுறது எந்த வகையில நியாயம்? இது மனுஷங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை உருவாக்குற மாதிரி தோணலாம். ஆனா நீங்க இதோட ஆழமான அறிவியலை புரிஞ்சுக்கணும். இது யாரோ ஒருத்தரால திணிக்கப்படும் தீர்ப்பு கிடையாது. அப்போ இது என்ன? இது ஆத்மாவோட தூய்மைய கணக்கிடும் ஒரு இயற்பியல் விதி மாதிரி. லா ஆஃப் பிசிக்ஸ்னு சொல்லலாம். முரளி வந்து மனித குலத்தின் பரிணாமத்தை 24 கேரட் தங்கம் அப்படிங்கிற அளவுகோல்ல வைக்குது. முற்காலத்துல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தழைத்தூங்கிய பாரதம் சொர்க்கமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமா. அப்போ மனிதர்கள் 24 கேரட் தங்கம் மாதிரி. எந்த விகாரங்களும், அதாவது காமம், கோபம், பேராசை, அகங்காரம் எதுவும் இல்லாம முழுமையான தூய்மையோடு இருந்தாங்க. அதுதான் சூரிய வம்சம். சரி. ஆனா காலப்போக்குல அந்த தூய்மையில கலப்படம் ஏற்படுது. 24 கேரட் தங்கத்துல கொஞ்சம் கலப்படம் வந்தாலும் அது 22 கேரட் ஆகிடுது இல்லையா? ஆமா, அதோட மதிப்பு குறைஞ்சிடும். ஆன்மீக மொழியில சொன்னா 2 கலைகள் குறைஞ்சிடுது. அதுதான் சந்திரவம்சம். அந்த 33 மார்க் அப்படிங்கிறது உங்க அன்றாட வாழ்துல, கோபத்தை தவிர்ப்பதுல, அமைதியை பேணுவதுல நீங்க எவ்வளவு தூரம் வெற்றி பெறீங்க அப்படிங்கறதற்கான ரிசல்ட். அப்போ இது ஒரு தண்டனை இல்ல, நம்ம சொந்த முயற்சியோட பிரதிபலிப்பு. இந்த உழைப்பை பத்தி சொல்லும்போது ஆவணத்துல ஒரு அருமையான ஒப்பீடு வருது. எந்த ஒப்பீடு சொல்றீங்க? முந்தைய காலத்துல ஐசிஎஸ் பரீட்சை எழுதுறது எவ்வளவு கஷ்டமோ, அதே போல சூரியவம்ச மகாராஜாவா ஆவதும் பெரும் உழைப்பே கோரும் செயல்னு சொல்லியிருக்காங்க. ஆமாமா. சூரிய வம்சத்துல எட்வர்ட் தி ஃபர்ஸ்ட், எட்வர்ட் தி செகண்ட் அப்படிங்கிற மாதிரி 8 வம்சாவழிகள் வரும்னும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கு வர அடுத்த கேள்வி என்னன்னா, அப்படிப்பட்ட 24 கேரட் தங்கமா இருந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம், அளப்பரிய செல்வங்களை கொண்டிருந்த இந்தியா எப்படி தனது அனைத்தையும் இழந்து இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு வந்துச்சு? இது வரலாற்று பக்கங்களை ஆன்மீக கண்ணாடியால பார்க்கும் ஒரு தருணம். அதாவது வெளிநாட்டு படையெடுப்புங்களோ அரசியல் மாற்றங்களோ மட்டுமே காரணம் இல்லைன்னு முரளி சொல்லுதா? கண்டிப்பா. ராவண ராஜ்யம், அதாவது விகாரங்கள் மனித மனங்களுக்குள்ள எப்போ ஆதிக்கம் செலுத்த தொடங்குச்சோ அப்போதே வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சுன்னு முரளி ஆழமா சுட்டிக்காட்டுது. மனிதர்கள் ஆத்ம உணர்வை இழந்து உடல் சார்ந்த மாயையில சிக்கினதே உண்மையான வறுமை. எக்ஸாக்ட்லி. மத்த மதங்கள் தங்களை ஸ்தாபித்து
மக்களை மத மாற்றம் செஞ்சாங்க, பௌதீக பலத்தால ராஜ்யத்தை பிடிச்சாங்கன்னு ஆவணம் ஒரு வரலாற்று பார்வையில சொல்லுது. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் ஒன்னு இருக்கு. அது என்ன? இப்போ மீண்டும் அந்த ஆதி சனாதன தர்மம் ஸ்தாபிக்கப்படும்போது அது ஆயுதங்களாலோ இல்ல பௌதீக பலத்தாலோ நடக்கல. அது முழுவதும் ஆத்ம பலத்தால் மட்டுமே மீட்டெடுக்கப்படுது. ஆத்ம பலத்தால் ராஜ்யத்தை மீட்பது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் புரட்சி. ஆனா இந்த புரட்சியில ஈடுபடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படிங்கறத ஆவணத்தோட அடுத்த பகுதி ரொம்ப தெளிவா காட்டுது. அது 100க்கு 100 உண்மை. ஆரம்ப காலத்துல இந்த ஆன்மீக பாதைக்கு வந்தவங்களுக்கு புதிய பெயர்கள் வழங்குற வழக்கம் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க பழைய வாழ்க்கையை விட்டு புதிதா பிறந்தவங்க, பழைய சுபாவங்களை விட்டு இறந்தவங்க. இதற்காக மர்ஜிவா அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. ஆமா, உயிருடன் இருக்கும்போதே பழைய வாழ்க்கைக்கு இறந்து விடுவதுதான் மர்ஜீவா. ஆனா இதுல நடந்த அந்த சுவாரஸ்யமான முரண்பாட்டை நான் உங்ககிட்ட கேட்கணும். நிறைய பேரு ரொம்ப ஆச்சரியமா இந்த புதிய ஞானத்தை கேட்டு சிலாகித்து பேசிக்கு பிறகு அந்த பாதையை விட்டே ஓடி போயிட்டாங்கன்னு முரளி சொல்லுதே. ஆமா, சமஸ்கிருதத்துல இத ஆசிரியவத் சுனந்தி, கத்தந்தி, பகந்தி அப்படின்னு ரொம்ப அழகா குறிப்பிடுறாங்க. இதனாலேயே பெயர்களை மாற்றுவது நிறுத்திட்டாங்க. ஏன் கேள்வி என்னன்னா, 24 கேரட் தங்கம் போன்ற ஒரு வாழ்க்கையை அடைய முடியும்னு தெரிஞ்ச பின்பும் மனுஷங்கள் ஏன் பாதியிலே ஓடி போறாங்க? ஒரு பேரை மாத்திக்கிறத கூட தாங்க முடியாத அளவுக்கு மனித மனம் ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கு? அங்கதான் மனித உளவியலோட மிகப்பெரிய சவால் இருக்கு. தங்கம் கிடைக்கும்னு தெரிஞ்சும் ஏன் ஓடுறாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. ஏன்னா தங்கம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நெருப்புல இறங்கி உருகணும் அப்படிங்கிற நிபந்தனைய மனித மனம் அவ்ளோ ஈஸியா ஏத்துக்காது. அந்த ஆரம்ப உற்சாகம் சீக்கிரமே வடிஞ்சிடும்னு சொல்றீங்க. ஆமா, தொடக்கத்துல ஒரு புதிய தத்துவத்தை கேட்கும்போது மூளையில டோபமைன் சுரக்கும். ஆஹா, நான் சுப்ரீம் ஆத்மாவோட குழந்தை, நான் உலகத்தை ஆளப் போறேன் அப்படிங்கிற உற்சாகம் ஒரு பேரிலோ உடையிலோ வெறிப்படும். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அந்த சவால் வரும்போது, கோபத்தை கட்டுப்படுத்தணும், பற்றை விடணும்னு சவால் வரும்போதே அந்த மேலோட்டமான உற்சாகம் உடைஞ்சு செதறிடும். அதனாலதான் பெயர்களை மாற்றுவது நிறுத்தப்பட்டது. வெறும் பெயர் மாற்றம் உள்ள இருக்கிற பழைய மனுஷனை மாத்திராது. கண்டிப்பா மாத்தாது. இதுக்கு முரளி முன்வைக்கும் ஒரே தீர்வு நிச்சயம். நிச்சயம், அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா இந்த நம்பிக்கை வெறும் கடவுள் மேல வைக்கிற குருட்டு நம்பிக்கை கிடையாது. இது 3 பரிமாணங்களை கொண்டதுன்னு முரளி விளக்குது. ஆமா, ஒன்னு பரமாத்மா மீது, 2வது தன் சொந்த ஆத்மாவின் மீது, 3வதா இந்த உலக நாடகத்தின் மீது. அந்த 3வது பரிமாணம் தான் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. ஆஹா, நாடகம், ஆஹா அப்படின்னு உணர்ந்து ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வாஹ் டிராமா வாஹ்னு சொல்வாங்க. ஆமா, ஆனா நல்லது நடந்தா நாடகம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வாழ்வில் எதிர்பாராத ஒரு இழப்பு நடக்கும்போது இல்ல யாராவது துரோகம் செய்யும்போது அது எப்படி ஆஹா நாடகம்னு புன்னகையோட ஏத்துக்க முடியும்? இது மனித இயல்புக்கே முரணா இல்லையா? மனித இயல்புக்கு முரணானது போல தோணும். ஆனா இதுதான் உங்களை மனித நிலைக்கு, அதாவது சூப்பர் ஹியூமன் ஸ்டேட்டுக்கு உயர்த்தும் சாவி. இதை நான் உங்களுக்கு, அதாவது இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படி நேரடியாக பொருந்துதுன்னு விளக்குறேன். சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம ஒரு தகவல் சுழல்ல சிக்கியிருக்கோம். உலகத்தோட ஒரு மூலையில நடக்கிற போரும், இன்னொரு மூலையில நடக்கிற பொருளாதார வீழ்ச்சியும் அடுத்த நொடியே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல உங்களை அச்சுறுத்துது. ஆமா, நாம தொடர்ந்து ஒரு பதற்றத்திலே வாழ பழகிட்டோம். இந்த சூழல்ல முரடி செல்லும் அந்த கிரீடம் மற்றும் திலகத்தை நீங்க அணிஞ்சுகிட்டா என்ன நடக்கும்னு யோசிங்க. நான் ஒரு அழியாத ஆத்மா. இந்த உலக நாடகம் மிக துல்லியமா ஒரு பெரிய நன்மைக்காக நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை அணிந்து கொள்வது. ஓ, அப்போ முன்னாடி நடக்கிற குழப்பங்கள் எதுவும் நம்மள பாதிக்காது. நிச்சயமா பாதிக்காது. நாடகத்தோட ஒவ்வொரு காட்சியும் அது எவ்ளோ கடினமா இருந்தாலும் ஆத்மாவோட பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு படி அப்படிங்கிற அந்த நிச்சயம் வந்துடுச்சுன்னா உங்க பதற்றம் அப்படியே காணாம போயிடும். நீங்க பார்வையாளர் கேலரியில உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கும் ஒரு சாட்சியா மாறிடுவீங்க. அதுதான் உண்மையான சுதந்திரம். ஒரு சாட்சியா மாறுவது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விடுதலை இது. இன்னைக்கு நம்ம விவாதிச்ச இந்த 14/03/2026 பிராதா முரளி ஆவணம் வழக்கமான ஆன்மீக போதனைகளை தாண்டி ஒரு நடைமுறை வாழ்வியல் கையேடா இருக்கிறது என்னால உணர முடியுது. ஆமா, இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச். நாம பேசுனதை சுருக்கமா ஒரு முறை நினைவு கூர்வோம். ஓம் சாந்தி அப்படிங்கிறது வெறும் அபிவாதனம் கிடையாது. அது நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படிங்கிற நம்மளோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். சந்நியாச யோகம் போல கடமைகள்ல இருந்து தப்பிச்சு ஓடாம
குடும்ப பொறுப்புகளுக்கு மத்தியிலேயே மனதை இறைவனோடு இணைக்கிற அந்த பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் தான் உண்மையான ராஜயோகம். நாம 24 கேரட் தங்கமா இருந்தவங்க, நம்ம அன்றாட செயல்களோட தூய்மை தான் நமக்கான 33 மார்க்கையும் சூரிய வம்ச அந்தஸ்தையும் தீர்மானிக்குது. கரெக்ட். எல்லாத்துக்கும் மேல ஆரம்ப உற்சாகத்துல மயங்காம ஆஹா நாடகம் ஆஹா அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நிச்சயம் மட்டுமே நம்மளை இறுதி வரை வழி நடத்தும். இன்னைக்கு நம்ம முழுமையா பகுப்பாய்வு செஞ்ச இந்த தகவல்கள் உங்களுக்குள்ள பல புதிய திறப்புகளை உருவாக்கியிருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் இத பத்தி ஆழமா சிந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சவாலான, அதே சமயம் உங்க வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த உலக நாடகம் ஒரு மிகச்சரியான, குறையற்ற அல்காரிதம் மூலம் இயங்குதுன்னு வச்சுப்போம். நாளைக்கு உங்க அலுவலகத்துல நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பதவி உயர்வு கிடைக்காம போகலாம். இல்ல நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களை ஏமாத்தலாம். அது ரொம்ப வலியான ஒரு தருணமா இருக்கும். ஆமா, அந்த வலியோட உச்சியில நிக்கும்போது உங்க உள்ளங்கைய நெஞ்சில வச்சு உங்களால நிஜமாகவே ஆஹா நாடகம் ஆஹா இதுல ஏதோ ஒரு பெரிய நன்மை ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சிறு புன்னகையோட அதை கடந்து செல்ல முடியுமா? அது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால் தான். அத்தியாயத்தை எப்படி புரட்டி போடுன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த அமைதியான ஆத்மாவோட தேடலோடு உங்களை நீங்களே தொடர்ந்து கண்டறியுங்கள். அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம்.